இங்க ஒருத்தர் வேற மாதிரி தொழில் பண்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப டைம் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கணவன் மனைவி 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட வராரு. அதை பார்த்ததுமே இதுல உன்னோட ஆம்பளத்தனத்தை காமிக்காம ஒழுங்கா வேலைக்கு போய் எனக்கு சோறு போடுற வழியை பாருன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுறாங்க. ஆனா அப்பயும் ஒழுங்கா வேலைக்கு போகாம இந்த மாசத்தோட வாடகையை கூட இந்த பொண்ணு கிட்ட தான் கேட்கறான். பட் இந்த பொண்ணு கோவப்பட்டு கழுத்துல போட்டிருக்க செயினை இவங்க கிட்ட விசிறி அடிச்சுட்டு இதுக்கு மேல உன்னை நம்ப முடியாது, நீ வேலைக்கு போக மாட்டா, என்னையும் சந்தோஷமா வச்சு பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதே டைம்ல இன்னொரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வெளியூர் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஒய்ஃபும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசலான்னு வராங்க. அப்பன் பாத்தி இவங்க பொண்ணு வந்துடுறாங்க. நீ ஊருக்கு போயிட்டு வந்தானா புது வீட்டுக்கு தானப்பா போனோம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இவங்க அப்பாவும் அதுக்காக தான் நான் இப்ப வெளியூரே போறமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் இவன் வெளியே டீ குடிச்சிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இன்டர்வியூ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது வெளியூர் போனவரோட வைஃப் பைக்ல இருந்து கீழே விழுந்துறாங்க. அதை பார்த்ததுமே இவங்க தான் ஹெல்ப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு அவங்க பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இவரே ஹெல்ப் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாரு. ஏன்னா ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுங்க, பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பரையும் கொடுத்துட்டு போறாரு. பட் இவங்களுக்கு இவனை ரொம்பவும் பிடிச்சு போது சும்மாவே கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பொண்ணுக்கு குட் டச் பேட் டச்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இனிமேல் யார் எங்க தொட்டாலுமே பேட் டச் தான் நோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் அவங்க பொண்ணு மட்டும் ஸ்கூல்ல விட முடியுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. லஞ்சுக்கும் சாப்பிட கூப்பிடுறாங்க. பார்த்தா இவங்க 2 பேருக்குமே பிடிச்சு போது அப்பன் பார்த்து ஸ்கூல்ல இருந்து இவங்க பொண்ணு கால் பண்ணி நீ எனக்கு சொல்லி கொடுத்த குட் டச் பேட் டச் பத்தி நான் ஸ்கூல்ல எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்காக எனக்கு அவார்ட் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே தான் இவங்களுக்கு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம தப்பு பண்ண பாக்குறமேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பவே இவனை வெளியே அனுப்பிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன் பார்த்து இவனோட வைஃப் கால் பண்றாங்க. உன்னை விட்டு என்னால இருக்க முடியல, நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவ்வளவு அன்பா இருக்க வைஃபுக்கு கொஞ்ச நேரத்தை நம்ம தப்பு பண்ண நினைச்சமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்ததுமே நம்ம வைஃபுமே நம்ம மேல ரொம்ப அன்பா தான் இருக்காங்க, நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பணத்தை மட்டும் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு.